நவீன ஆட்சி முறை வந்து அரசு ஸ்டேட் என்பது தனியாக உருவாகி சாதி அமைப்பிற்கும் சாதி கொள்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு ஸ்டேட் ஒரு அரசு உருவாகுகிறது. இந்த அரசு உருவானதன் விளைவாக சிட்டிசன்ஷிப் ரைட் என்றது ஒன்று உருவாகுது, சமத்துவத்திற்கான வாய்ப்பு உருவாகுது, அடிப்படை உருவாகுது. அந்த சமத்துவத்திற்கான அடிப்படை உருவானதன் பேரில் ஏற்பட்ட பல்வேறு மாற்றங்கள். நவீன கல்வி அமைப்பு உருவாகிறது. நவீன கல்வி அமைப்பு அது தொடர்ச்சியாக ஏற்பட்டக்கூடிய பொருளாதார மாற்றங்கள். ஸோ இது ஒட்டுமொத்தத்தை பற்றின ஒரு உரையாடலாக இந்த உரையாடல் இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் முதல்ல ரகுபதியன்ட்ட நான் ரகுபதியனை வந்து எனக்கு கடந்த 20-23 ஆண்டுகளுக்கு மேலாக நல்ல பழக்கம். எனக்கு அவரோட இந்த உரையாடல் மேற்கொள்வதில் வந்து எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இதில் தமிழ் சமூகத்தின் அடிப்படை கட்டமைப்பை பற்றியும் அடிப்படை சமூக பொருளாதார கட்டமைப்பை பற்றி அதிலிருந்து தொடங்கினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூக கட்டமைப்பு வந்து காலனி ஆட்சிக்கு முந்தைய சமூக கட்டமைப்பின் மீது நவீன கட்டமைப்பு உருவாகி இருக்கிறது. ஆக காலனி ஆட்சிக்கு முந்தைய சமூக கட்டமைப்புன்றது வந்து இன்னும் முழுவதாக எந்த விதத்திலும் தகர்க்கப்படவில்லைன்றது வந்து பல்வேறு மாற்றங்கள் வந்திருக்கு. ஆனால் அடிப்படை கட்டமைப்புன்றது ஏறத்தாழ ஒரு மாதிரியாக இருக்குது. ஆக இதில் இந்த தமிழ் சமூகத்தில் இருக்கக்கூடிய இந்த இறுக்கமான கட்டமைப்பு எதிலிருந்து உருவானது, அந்த இறுக்கத்தின் காரணிகள் என்ன, அது இன்றைக்கு அது எப்படி மருவி இருக்கு என்பதை பற்றி நீங்கள் கொஞ்சம் இப்படிலாம் உட்கார்ந்து பேசுகிறது கஷ்டம்தான் எனக்கு. முதலில் நீளத்துக்கு நன்றி. நம்ம சமூக அமைப்பில் பொதுவாக எப்பவுமே கவர்ச்சிக்கு ஒரு மயக்கம் இருக்க தான் செய்யுது. ஏன் சொல்கிறேன்னா, வெற்றிமாறன் பேசுகிறப்ப ஒரு சினிமாவுக்கு இருக்கிற ஒரு கவர்ச்சி இருக்குல்ல, அதுக்கு அடுத்து இருக்காது. ஸோ அது மாதிரி தான். இப்போ அதனால் எனக்கு பிரச்சனை இல்லை, அதெல்லாம் பேசுவேன் எப்போனாலும். 2 பேர் இருந்தாலும் 4 பேர் 2 பேர்ன்ட்டு என்னோடய மாணவர்களோட தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிற நபர்னா, அதனால் எனக்கு அது ப்ராப்ளம் இல்லை. ஏன் அதை ஏன் குறிப்பிட்டு சொல்கிறேன்னா, அந்த கவர்ச்சியிலேருந்து நாம் விலகி வரலைன்னா இன்னும் நிறையா ப்ராப்ளங்கள்லாம் வரும். ஏன் இந்த கவர்ச்சியை இது ஒரு மயக்க நேரம், சாப்பிட்ற நேரம் வேறு. என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா, இந்த சொசைட்டி ஒரு பெரிய கவர்ச்சியில் இருக்குது. அது சினிமா கவர்ச்சியும் தாண்டி ஜாதி, மதம், மொழி, அது பயங்கர கவர்ச்சி. ஸோ இப்படி நிறைய கவர்ச்சிக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்குது. இந்த கவர்ச்சிக்கெல்லாம் அடித்தளமாக இன்றைக்கி பேசப்பட்டிருக்கிற ஒரு கவர்ச்சியில் வந்து மொழி வழியான ஒரு இனக்கவர்ச்சி. அது ரொம்ப கிளுகிழுப்பாகவும் இன்றைக்கி இருக்குது. அது குறிப்பாக நாம் எந்த கவர்ச்சியை கொண்டாடிட்டு இருக்கிறோமோ அந்த கவர்ச்சி தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு அடித்தளம் உருவாக்கினது. இப்போ அதை பேசினால என்ன ஆகிடுதுன்னா, எங்கள் மனசு புண்பட்டது நீதிமன்றத்துக்கு போயிடுறான். ஒரு வடிவேல் படத்தில் ஒரு ஜோக்கு உண்டு. பெரிய அருவா எடுத்து நடுவில் ஒரு கூடை போட்டுட்டு, கரெக்டாக அந்த பக்கம் நீ நிற்கணும், இந்த கோட்டை நான் தாண்ட மாட்டேன், பேச்சாக இருக்குன்னு சொல்லுவோம். இன்றைக்கி என்ன நடக்குதுன்னா, பேச்சு வந்து நான் ஃபர்தராக பேசக்கூடாதுன்னா கோர்ட்டில் போய் ஒரு கேஸை போட்டுருந்தான். எஜமா என் மனசு புண்பட்டுருச்சியா, இவன் எங்கள் பேரரசை திட்டானேன்றான். உங்கள் பேரரசு என்ன புண்படுத்திருக்குது? எப்போ? பிற்கால பாண்டியர்கள், பிற்கால சோழர்கள், பல்லவர்கள், அந்த காலத்திலேருந்து இன்றைக்கி ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கிறோன்னா அதனுடைய பிகினிங் பாயிண்ட்ஸ் அங்கே இருக்குது. குறிப்பாக சங்க காலத்துக்கு முற்கால அந்த சங்க காலத்துக்கு பிந்தைய சங்க காலத்தில் நீங்கள் தமிழ் பேரரசு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக கொண்டாடிக்கிட்டு இருக்கிற இந்த காலங்கள் தான் இன்றைய சமூக சிக்கல்களுக்கான அடிப்படையே உருவாகினாங்க. அதற்கு பெயர் நில உடைமை. அதில் என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா, பிராமணர்கள், வெள்ளாளர்கள், இந்த மாதிரியான சமூகங்களுக்கு இலவசமான நிலம், டாக்ஸ் ஃப்ரீ நிலம், நூற்றுக்கணக்கான ஏக்கர்கள்,
கிராமம் கிராமமாக கொடுத்தாங்க. அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய சில சமூகங்களுக்கு ஒரு விதமான மானிய நிலம். ரொம்ப இதனுடைய ஒரு மோசமான ஸ்டாண்ட் என்னன்னா, நில உரிமை மறுப்பு. அது இந்த சமூகத்தில் தீண்டத்தகாதோர் அப்படின்னு ஒரு முத்திரை குத்தப்பட்ட இன்றைக்கு ஐயோ அதெல்லாம் அப்படி எப்படி சொல்கிறது, அது ஆதி திராவிடங்கிற பேர் எங்களுக்கு ரொம்ப கசக்குது. இப்போ நாங்கள் தமிழர்களாச்சு, அதனால் ஆதி திராவிடர்னு சொல்லாத பட்டியல் இனம் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியல, உலகத்தில் இனம்னா என்னன்னு புரியல. ஜாதினாலும் ஜாதி இனமா, மொழி என்பது இனமான்ற ஒரு கன்ஃபியூஷன் இன்னும் இருக்குது. மொழி இனம் கிடையாது, ஜாதியும் இனம் கிடையாது, ஆனால் பட்டியல் இனம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த பிரச்சனைக்கெல்லாம் அடிப்படையான நில உடைமை சமூகத்துடைய உருவாக்கம் எப்போ நடக்குதுன்னா, பிற்கால பாண்டியர், சோழர், பல்லவர்கள் காலத்தில் தான். இவங்க தான் அதை கொடுக்குறாங்க. இது சம்பந்தமான விரிவான ஓரளவு ஆய்வுகளுக்கா அது விரிவான புரிதலுக்கு நொபோரு கராஷிமாவுடைய புஸ்தகம், சுப்புராயலுடைய புஸ்தகங்கள்லாம் இந்த உண்மையை சொல்லும். ஸோ அதனுடைய கண்டினியூட்டி இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறத பார்க்கலாம். இதில் நொபுரு கராஷமாவையும் சுப்புராயலு அவர்களையும் நினைவூட்டினதுக்கு நன்றி. இதில் என்னென்னா, நான் என்னோடய ஆய்வுக்கு நானும் அண்ணனுமே சமகாலத்தில் ஆர்கேவ்ஸில் ஆராய்ச்சி பண்ண ஆட்கள். அதில் பேப்பர்ஸ் ஆன் மிராசி ரைட், எஃப்டபிள்யூ எல்லிஸ் துரை எழுதின பேப்பர்ஸ் ஆன் மிராசி ரைட் படிக்கும்போது அதில் மிராசி உரிமையில் மிராசி அப்படின்னா என்னன்றது ஒரு 27-28 உரிமைகள் சேர்ந்த ஒரு 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 தொகுப்பு தான் மிராசி உரிமைன்றது. அப்போ இதை நொபுரு கராஷிமா என்ன பண்ணுறாரு, சோழர் கால கல்வெட்டுகளை ஆராய்ச்சி பண்ணுறாரு. அதில் இருக்கக்கூடிய அதிலிருந்து கிடைக்கக்கூடிய சமூக ஒழுங்கை பற்றின, சமூக அமைப்பை பற்றின புரிதலை எடுத்துக்கிறாரு. ஆனால் அதை இன்டர்பிரட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாரு, 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் உருவான எஃப்டபிள்யூ எல்லிஸ் எழுதிய மிராசி ரைட்ஸ் பேப்பர்ஸ் ஆன் மிராசி ரைட்ஸ் எடுத்துட்டு இதில் காணியாட்சி பற்றி அவர் பேசியிருக்கிறத வச்சுட்டு அவர் 9ஆம் 10ஆம் நூற்றாண்டுடைய சமூகத்தை பற்றின இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்குறாரு. ஆக ஒரு 10 நூற்றாண்டு கழித்து ஒரு சமூகத்தை இன்டர்பிரேட் பண்ணுறதுக்கு 19ஆம் நூற்றாண்டின் ஆவணம் 9ஆம் 10ஆம் நூற்றாண்டில் உருவான கல்வெட்டுகளை இன்டர்பிரட் பண்ணுறதுக்கு அது உதவுது. அப்படின்னா தமிழ் சமூகம் எத்தகைய இறுக்கமான சமூகமாக இருந்திருக்கிறது என்பதற்கு இது ஒரு அடிப்படையான உதாரணம். ஆக இந்த இறுக்கமான சமூகத்தின் மீது தான் காலனி ஆட்சி உருவாகுது. காலனி ஆட்சி உருவாகும் போது காலனி ஆட்சி ஏற்படுத்திய அதாவது இது இதற்கு முன்னாடி சோழர்கள் காலத்துலேயோ இல்லை பல்லவர்கள் காலத்தில் ஆரம்பித்து உண்டான கிராம அமைப்பு என்ன அப்படின்னா, புனித அதிகாரத்தின் அடிப்படையிலான கட்டமைப்பு. அது யாருக்கு புனித அதிகாரம் இருக்கிறதோ அவர்களுக்கு கோயில் அதிகாரம் இருக்கும். நிலம் கோயிலோடு பிணைக்கப்பட்டிருக்கும். ஸோ யாருக்கெல்லாம் கோயில் அதிகாரம் இருக்கோ அவங்க தான் மிராசிதார் ஆக முடியும். அப்போது கோயிலில் இருக்கக்கூடிய புனித அதிகாரம் தான் ஒருத்தருடைய சமூக பொருளாதார அதிகாரத்தை தீர்மானிக்குது. அவங்க செய்யக்கூடிய தொழில்களை தீர்மானிக்குது. அவங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய கூலியை தீர்மானிக்குது. இதில் தீண்டத்தக்க சாதிகளுக்கு தானியங்களாகவும், தீண்டத்தகாத கருதப்பட்ட சாதிகளுக்கு உணவாக மட்டுமே கொடுத்து வேலை வாங்கிய ஒரு சமூகம். இந்த இறுக்கமான சமூகத்தின் மீது தான் நவீன காலனி ஆட்சி உருவாகிறது. இப்போ காலனி ஆட்சி காலத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள் அது தொடர்ச்சியாக சமூகத்தில் ஏற்பட்ட மாற்றங்களை பற்றி உங்களுடைய இதில் கடைசி பகுதியிலேயே பேசியிருந்திருக்கணும். இவங்கெல்லாம் தீண்டத்தகாதவர்கள், இவங்கெல்லாம் சுத்தமானவர்கள் அப்படின்லாம் சொல்கிறோமே. ஆக்சுவலாக தீண்டாமையை வெறும் பண்பாடாக மட்டும் அந்த பிரச்சனையை மட்டும் பார்க்குறாங்க. அடிப்படையில் தீண்டாமை என்பது பொருளியலோடு கனெக்ட் பண்ணியிருக்கிறது தான். தீண்டாமை என்பது நீ கோயிலுக்குள்ளே வராதங்கிறது, நான் குளிக்காமல் சுத்தபத்தமாக இல்லாமல் இருக்கிறேன் அதனால் அவனை உள்ள கோயிலுக்குள்ளே விடலை அப்படிங்கிறது இல்லை. அடிப்படை பிரச்சனை என்ன, கோயில் என்பது நில உடைமை சமூகத்தில் ஒரு பவர் சென்டர். ரெண்டாவது அதுதான் யாருக்கு என்னென்ன கொடுக்கணுன்றது. அப்போ நீங்கள் அதை டைரெக்டாக உனக்கு இந்த காசு தரமாட்டேன், இந்த நிலம் உனக்கு கிடையாதுன்னு டைரெக்டாக சொல்ல முடியாது. அது இன்டைரக்டாக என்ன சொல்லிட்டு இருக்கிறான்னா, நீ சாமி ஆண்டவன் படைச்சிருக்கிறான் அதனால் உனக்கு இது கிடையாது. ஸோ இது ஒரு ஏமாத்து வேலை. அதாவது நில மறுப்பை, பொருளியல் மறுப்பை ஒரு கருத்தியலாக நியாயப்படுத்துறது தான் தீண்டாமை.
இந்த இந்த ஸ்ட்ரக்சர் வந்து எப்போ மாற ஆரம்பிக்குதுன்னா பிரிட்டிஷ்காரங்களுடைய காலத்தில் தான். நீங்கள் இந்த ஸ்ட்ரக்சருமே, இந்த தீண்டாமை ஸ்ட்ரக்சர் எல்லா கிராமங்களுக்கும் பொருத்தமானது அல்ல. இதெல்லாம் வெட்லேண்ட், காவேரி, தாமிரபரணி, இதுதான். இதில் குளத்து பாசனத்தில் வேறு விதமான இது இருக்கும். இந்த ரெண்டுக்குள்ளேயும் இல்லாத இடங்கள் இருக்குது. அது இண்டிபெண்ட்டான நிறைய தலித் கிராமங்கள்லாம் இருக்குது. இது எதுக்குள்ளேயுமே அவங்க வந்ததும் இல்லை, அது வேறு. ஸோ இப்போ இந்த வெட் வில்லேஜஸ் வந்து இதுதான் மோசமான தீண்டாமை. ஒரு ஒரு ஒஸ்ட்டு ஃபார்ம் ஆஃப் ஒடுக்குமுறை எங்கே இருந்ததுன்னா காவிரி பெல்ட்டில் தான். திருநெல்வேலி, செங்கற்பட்டு, பாலாறு இதெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப காவேரி கொள்ளிடம் தான் மோசமான ஒரு சமூக கட்டமைப்பை, மோசமான ஜாதிய ஒடுக்குமுறையை வச்சுருந்தது. ஸோ இது வந்து பிரிட்டிஷோடைய மாடர்ன் சிஸ்டத்தில் அந்த பொருளாதார பிரச்சனை ஆரம்பிக்குது. இப்போ இங்கே நடக்கிறதுல என்னென்னா ஒரு 18th அப்புறம் அதை ஆரம்பிச்சுக்கலாம். பிரிட்டிஷ்காரனுக்கு என்ன தேவைப்படுதுன்னா லோக்கலில் உள்ள சப்போர்ட்டும் தேவைப்படுது. இப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஃபியூடல் சிஸ்டத்தில் அந்த நில உடைமையில் தீண்டாமையை ஒத்துக்கிட்டு எசமான் சாமின்னு உட்கார்ந்துக்கிறான். ஆனால் பிரிட்டிஷ் வர ஆரம்பித்த பிறகு பிரிட்டிஷ் கூட பட்லராக இருக்கிறான், வேறு ஏதோ சின்ன சின்ன தொழிலை செய்கிறதுனால இவனுக்கு வேறு விதமான ஒரு ஐடியா கிடைக்க ஆரம்பிக்கிறப்ப அந்த பொருளாதார சிஸ்டத்துலேருந்து மெல்லமாக வெளியில் போகிறான். வெளியில் போகிறப்ப யாருக்கு உண்மையிலேயே பிரச்சனை ஆகுதுன்னா அவனுக்கு பிரச்சனை ஆகுது. யாருக்கு? நில உடைமையாளர்களுக்கு. ஏன்னா அவனுக்கு விவசாயம் செய்கிறதுக்கு, உற்பத்திக்கு, அவன் வயிற்றுக்கு இது பிரச்சனை ஆகிடுது. ஸோ அப்போ வந்து சோசியல் கான்ஃப்ளிக்ட் மெல்ல ஆகுது. இதில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது, இப்போ இவங்களுக்கு மட்டும் இல்லை, அந்த இந்த மாடர்ன் சிஸ்டத்தில் வந்து நியூ அதிகாரங்கள், புதிய அதிகாரங்கள் உருவாகுது. ஐசிஎஸ் ஆஃபீஸர் இந்த மாதிரிலாம் உருவாகுது. அப்போ இதில் பாஸ் பண்ணணும் அப்படின்னு இவங்க மாடர்ன் அதிகாரத்துக்குள்ளே போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. பிராமணர்கள், அதுக்கு அடுத்தபடியாக இருந்த வெள்ளாளர், ரெட்டியார், இந்த மாதிரியான ஜாதிகளை சொல்லலாம். குறிப்பாக பிராமணரை பொறுத்தவரையில் அவங்களுக்கு என்ன பிரச்சனை வருது, அவங்க ஐசிஎஸ் பாஸ் பண்ணால் லண்டனுக்கு போகணும். லண்டனுக்கு போகிறதுக்கு அவங்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்குது. கடல் தாண்டணும். கடல் தாண்டுவது அவர்களை பொறுத்தவரையில் தீட்டு. அப்போ என்ன செய்கிறாங்க, இப்படி நிறைய உதாரணங்கள் சொல்கிறான். அப்போ அவங்க நவீன அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்றால் அவங்க தங்களை சீர்திருத்தம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. நீங்கள் இப்போ அந்த காலத்தில் ஆச்சார சீர்திருத்த இயக்கம் என்ற ஒரு அமைப்பு இருந்தது. இது முழுக்க முழுக்க பிராமணர், வெள்ளாளர், இது போன்ற நில உடைமை ஜாதிகளில் இருந்தாங்க. இவங்களுடைய மாநாடுகளுடைய தீர்மானங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடல் தாண்டுவது தீட்டுங்கிற கருத்தை நம்ம விட்டுறணும். நமக்கு கடைசி கீழே ஒருத்தனை வச்சுருக்கிறோம், அவன் மேலே தீண்டாமல் பின்பற்றுறோம், அதை நம்ம கை விட்டுருவோம். ஸோ இப்போ தீண்டாமையை விடுறதுங்கிறது அவனும் விடணும், இதே இவனும் விட்டுறணும். இதே மாதிரி அந்த சமூகத்து பெண்கள், அவங்களுடைய மாநாடுகளும் நடக்குது. அந்த மாநாடுகளுமே அவங்க சதியை ஒழிச்சாகணும், பள்ளிக்கூடத்துக்கு போகணும், இந்த மாதிரியான நவீனத்துவத்துக்குள்ளே போகணும்னா அவங்களுமே அவங்கள் மீது திணிக்கப்பட்ட அந்த பழைய தீண்டாமை வழக்கத்தை கைவிடணும்னு சொல்கிறப்ப அவங்க அவங்களுடைய பிரச்சனையெல்லாம் பேசிட்டு இன்னொரு அஜெண்டா, நாம் தீண்டாமையை கைவிட்டுறணும் அப்படின்றாங்க. ஸோ அப்போ மாடர்னுக்குள்ளே போகிறப்ப ஒரு விதமான ஒரு காம்ப்ரமைஸ் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் நான் பிராமின் மூவ்மெண்ட் அல்லது ஆச்சார சீர்திருத்த இயக்கம் இதெல்லாம் நவீனத்துக்குள்ளே போகிறப்ப கீழே இருக்கிறவனு சேர்த்து தான் மேலே கூட்டுட்டு போகிறதுக்குள்ளே இருக்குது. ஸோ அப்போ என்ன நடக்குதுன்னா இவனுடைய பிரச்சனையை மேலே இருக்கிறவன் பேசுகிறதுனால இன்னைக்கு மாதிரியான வயலன்ஸ் ஃபார்ம் வந்து அன்னைக்கு ஒப்பீட்டளவில் ரொம்ப ரொம்ப குறைவு. இந்த நவீன மாற்றம் இருக்குல்ல, இந்த நவீன மாற்றம் ஏற்பட்டாலும் கூட சாதி அமைப்பு என்பது தன்னை பல்வேறு வகையில், பல்வேறு ரூபங்களில் தன்னை அப்படியே தக்க வச்சுருக்கு, இன்னும் இறுக்கமாக தக்க வச்சுருக்கு. தொழில்கள் மாறி இருக்குது. ஆனால் யார் அவங்களுடைய பரம்பரை தொழிலை விட்டு தப்பித்து வேறு தொழிலுக்கு போக முடிஞ்சது, யாரால் இன்னும் போக முடியல, எந்த சமூகத்தில் பெரும்பான்மையானவர் இன்னும் வந்து தங்களுடைய பரம்பரை தொழிலில் இன்னும் கட்டுப்பட்டு அப்படியே மீள முடியாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிறதும் பெரிய அளவில் வந்து இந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வின் ஊடாகவே தீர்மானிக்கப்படுகிறது. ஸோ இதில் சாதி அமைப்பிற்கும் பொருளாதார ஏற்றத்தாழ்வுக்கு சாதி அமைப்பு அடிப்படையாக இருக்கிறதுக்கும் இந்த நவீன மாற்றங்கள்
அதை விட்டு தப்பிக்க முடியாமல் இருப்பதற்கான அடிப்படையாக இருக்கு இல்லையா? அதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க நீங்கள்? இது எப்படி நம்ம வந்து இந்த அதாவது என்னதான் நவீன மாற்றம் ஏற்பட்டாலும் கூட இன்னும் சாதியம் பல்வேறு வகைகளில் பல்வேறு வகையான ஏற்றத்தாழ்வாகவும் இன்னும் பரம்பரை தொழில் நிலவுவதன் வழியாக உள்ள ஏற்றத்தாழ்வாகவும் இருக்குது இல்லையா? அதிலிருந்து முழுமையாக மாறுவதற்கான இடையூறாக என்ன இருக்குதுங்க? அது நீங்கள் சாதிய மாற்றம் முற்றிலும் நடக்கலை அப்படின்னு சொல்லிட முடியாது. ஒன்று, நம்ம சிஸ்டத்தில் நம்ம தொடர்ந்து பேசாமல் இருக்கிற ஒன்று, அந்த நில உடைமை சமூகத்தில் இன்றைக்கி இருக்கிற மாதிரியான இண்டிபெண்டான அந்த நியூக்ளியர் ஃபேமிலி இருக்குல்ல, நியூக்ளியர் ஃபேமிலி கிடையாது, ரைட்? அது ஒரு கூட்டு குடும்பமாக இருந்தது. கூட்டு குடும்பத்தில் நிறைய உண்மைகளை தொடர்ந்து பேசினா நமக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கும். இன்னைக்குள்ள டெக்ஸ்டில் இருந்து அதை பேசினா அது ஐரோப்பியன் ஆந்த்ரோபாலஜிஸ்ட் நிறைய அங்கங்கே பதிவு பண்ணி வச்சுருக்கிறாங்க. அதை மானுடவியல் நோக்கில் ஸ்டீஃபன் சார் பின்னாடி என்ன பேசுகிறாங்கன்னு தெரியாது, நான் அந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே போகலை. ஆனால் மானுடவியல் நோக்கில் இந்தியன் ஃபேமிலி சிஸ்டத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா ரொம்ப இன்னைக்குள்ள நீக்குள்ள சிஸ்டத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா, இந்த வடிவேலு ஒரு படத்துலலாம் வருவானே, எனக்கு கல்யாணம் ஆகாமல் சூசைட் பண்ண போகிறேன்லாம் சொல்லுவானே. ஒரு வெள்ளைக்காரி வந்து உனக்கு மோதிரம் போட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு, அப்போ ஃபஸ்ட் நைட்டு அது அக்டோபர் மாதம் 22ஆம் தேதி தான் வரும் அவனுக்கு. அது ப்ராக்டிக்கல் அங்கே இருந்தது கூட. இதை இன்னைக்கு சிரிப்பாக கிண்டலாக பார்க்க வேண்டியதில்லை. ஸோ அன்னைக்கு அதுதான் சிஸ்டம். மாமனாருக்கு குழந்தை பெறுவதும் நம்ம சிஸ்டத்தில் இருந்து, இது நில உடைமை உருவாக்கிய ஒரு அமைப்பு முறை. ஸோ இதோடு சேர்ந்து இதே காலகட்டங்களில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது, இன்னைக்கு ஏற்றத்தாழ்வான ஜாதிகள் இருக்குல்ல, இந்த ஜாதிகளுக்கு திருமணம் செய்வதற்கென்று வேறு ஒரு குலங்கள் இருந்தது. இன்னைக்கு பிசியாக இருக்கிறவங்களும் எஸ்சியாக இருக்கிறவங்களும் ஒரே இடத்துல திருமணம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இன்னும் அதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, இன்றைக்கி பெரிய வசதி வாய்ப்பாக இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட அப்புறம் ஃபார்வேர்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ரிசர்வேஷன் இல்லாமல் அந்த இப்போ நீங்கள் இடபிள்யூஎஸ் வந்துருச்சு, அது வேறு விஷயம். அந்த ஃபார்வேர்டில் இருக்கக்கூடிய ஜாதிகளுடைய திருமணத்துக்கு முதல் இன்விடேஷன் அருந்ததியர் வீட்டில் தான் கொடுக்கணுங்கிற ஒரு சிஸ்டம் இருந்தது. ஏன்னா அவர் தான் மூத்த அண்ணன். அது வந்து ஒரு 100-125 வருஷங்களுக்கு முன்னாடி இருந்த ஒரு சிஸ்டம், அது பிரேக் ஆகிடுச்சு. ஏற்கனவே இருந்த ஒரு விதமான காஸ்ட்டு வந்து தனி குடும்ப உருவாக்கத்தினுடைய ஊடாகவும் ஜாதி மேலே மேலும் வளருவதன் ஊடாகவும் ரொம்ப ஸ்ட்ரென்தன் ஆச்சு. இன்றைக்கி இருக்கிற இந்த ஜாதி அப்படியே அன்னைக்கு இல்லை அப்படிங்கிறது அதுக்குள்ளே இருக்கிற விஷயம். இல்லை, அது சரியான எனக்கு என்ன அப்படின்னா, சாதி பெருமளவில் வந்து இந்த நவீன அரசு கட்டமைப்பில் வந்து நம்ம பல்வேறு வகையில் தக்க வச்சுருக்குன்னு நான் பார்க்கும்போது என்னென்னா, ஆரம்பத்தில் அதில் யார் உள்ள நுழைய முடிஞ்சது அப்படிங்கிறது, முதல்ல நுழைந்த சாதிகள் அதற்கு அடுத்து நுழையக்கூடிய சாதிகளுடைய என்ட்ரியை தீர்மானிக்கிறாங்க. யார் நுழையணும் யார் நுழையக்கூடாதுன்ற தீர்மானிக்கிறாங்க. உதாரணத்துக்கு நீங்களே கூட நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் அந்த சென்ட் ஜான்ஸ் கல்லூரியில் நடந்த அந்த வரலாறு இருக்கு இல்லையா? பார்ப்பனர்கள் உள்ளே போனோடனே வேளாளர்கள் வரக்கூடாதுன்னு சொல்கிறது, அப்புறம் வேளாளர்கள் உள்ளே வந்தவொடனே நாடார்கள் வரக்கூடாதுன்னு சொல்கிறது. இந்த ஆக தனக்கு கீழே உள்ள சாதி தன்னை போல் சமமான ஒரு உரிமை கிடைத்துவிடக்கூடாது என்பதில் ஆதிக்க சாதிகள் கவனமாக இருக்கிறாங்க இல்லையா? அதை வந்து அரசு அமைப்பாகவோ இல்லை அதை வந்து ஏதோ ஒரு வகையில் நிறுவனப்படுத்தி இருக்கிறாங்க. அப்போது இது வந்து ஒரு வகையில் சாதி படிநிலை வந்து ஒரு சமகாலத்தில் இருக்கக்கூடிய சமூக பொருளாதார கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு படிநிலையாக அதை மாற்றிருச்சு இல்லையா? ஆக இப்படி இருக்கும்போது இப்போ நம்ம இன்னுமே நம்ம என்ன பேசிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, இடஒதுக்கீடு பேசுகிறதா இருந்தாலும் இடஒதுக்கீட்டில் அதை அமல்படுத்துவதில் உள்ள சிக்கல்கள், இல்லை நிறுவனங்களுக்குள்ளே வந்து இடஒதுக்கீட்டை எப்படி விதவிதமாக மறுக்கலாம் அப்படிங்கிறது இருக்குது. எப்படி ரோஸ்டரை மாற்றி போடலாம் அப்படிங்கிறது ஒரு சிக்கல் இருக்குது. இந்த அதாவது அப்போது இதில் நம்ம இதில் உருவாக்க முடியலை அப்படின்னு எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, மேற்கத்திய சொசைட்டியில் இருக்கிற மாதிரி அங்கே வந்து டிஃப்ரென்ஸை ஏற்றுக்கிட்டு மாற்று சமூகத்தினுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்கு அரசில் வேலை செய்யக்கூடிய அனைவரும் மெனக்கிடுறாங்க இல்லையா? அது இங்கே இல்லாமல் இங்கே என்ன ஆயிடுது அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய அமைப்பில் மாற்று சமூகத்தை தனக்கு எதிரியாக சித்தரித்து தான் அவன் அரசு வேலையில் உட்காந்துருக்கான். அப்போது மாற்று சமூகத்தினுடைய என்ன அல்லாத பிற சமூகத்தினுடைய வாய்ப்பை
எப்படி நான் மறுத்து அதை ஏன் சாதிக்கான வாய்ப்பாக மாற்றுவது என்பது தான் இங்கே நவீன நிறுவனங்களுக்குள்ள ஒரு சிக்கலாக இருக்குன்னு நான் பார்க்குறேன். இப்போது இது 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 வந்து ஒரு முக்கிய விஷயமாக இது வந்து எப்படின்னா இதனுடைய தொடர்ச்சியாக நான் என்ன பார்க்குறேன், இப்போ சமீபத்தில் கூட தமிழ்நாட்டில் ஏற்பட்ட அந்த சாதிய வன்முறைகளுக்கு பல்வேறு வகையில் எதிர்ப்பு வந்தாலும் அரசு தரப்பிலிருந்து கண்டிப்புகள் வரல அப்படின்ற போது முதல்ல நான் ரொம்ப நாள் கழித்து நான் பார்த்தது என்னென்னா, குளத்தூர் மணி அவர்கள் வந்து அதை எதிர்த்து பேசியிருந்தார். அவர் எப்படி பேசியிருந்தாருன்னா, ஒவ்வொரு எம்எல்ஏவும் ஒவ்வொரு எம்பியும் அவங்க தொகுதியில் தான் ஜாதிக்காரன் வந்து காவல்துறையிலையும் வருவாய்த்துறையிலையும் உயரதிகாரத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறாங்க, அதுதான் வந்து இதை எந்த விஷயத்தில் நடவடிக்கை எடுக்க முடியலன்றதை வந்து தீர்மானிக்குதுங்கிறத வந்து அவர் பேசியிருந்தார். இந்த விமர்சன பார்வை வந்து பெரும் சமூகத்தில் பெரும்பாலும் இல்லாமலே இருக்குது. நம்மளும் அதை வந்து எதிர்ப்புணர்வோட பதிவு பண்ணுறோமே வழியே இந்த விஷயங்கள் அப்போது அரசு அதிகாரத்துக்கும் அரசியலுக்கும் வந்து சாதிய பெரும்பான்மையும் தொடர்ச்சியாக தேவைப்படுது இல்லையா? ஆக இப்போ இதிலிருந்து நம்ம எப்படி அடுத்த கட்டத்துக்கு நகரத்தை பற்றி நம்ம பேச முடியும்? முதல்ல ரொம்ப முக்கியமானது இங்கே ஜாதி பிரச்சனையில் எஸ்சிகள் மட்டும்தான் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு, எஸ்சிகள் பாதிக்கப்படுறாங்க, தலித்துகள் கொலை செய்யப்படுறாங்க அப்படிங்கிறது ஒரு உண்மை, மறுக்கவே முடியாது. ஆனால் மாடர்ன் பீரியடில் கலோனியல் பீரியடோடைய பிகினிங்கில் இல்லாத பிரச்சனைகள், ஆரம்பித்த புது பிரச்சனைகள் இன்றைக்கி நிறைய பிரச்சனைகளாக வந்திருக்குது. நிறைய ஸ்டேட்லேயுமே அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது. பாருங்களேன், சில கவர்மெண்ட்டோடைய புள்ளி விவரம் தான். இந்தியாவில் 2020 கொலை செய்யப்பட்ட மொத்த நபர்கள் 29,000. 2028 சிமிலர் இதே மாதிரி தான். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 2022 4.5 lakhs இருக்கு. குழந்தைகளுக்கு எதிரான பிரச்சனைகளை பார்த்தோம்னா 1,70,000 சம்திங் இருக்குது. நிறைய பெண்கள் காணாமல் போகிறாங்க. மிஸ்ஸிங் பர்சன் அப்படின்னு பார்த்தோன்னா 2022 4.5 லட்சம் இருக்குது. குழந்தைகளை பொறுத்தவரையில் நியர்லி 1 lakh வந்துடுது. எஸ்சி எஸ்டிகளுக்கான வன்முறை, இப்போ புது வன்முறைகள் நிறைய வந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி ஸ்டேட் வைஸாக நம்ம பார்த்தோன்னா இருக்கிறதுலே ஒஸ்ட்டு கிரைம் அகெயின்ஸ்ட் விமன் உத்தரப்பிரதேசத்தில் 2020 49,000 சம்திங், 21-22 65,000 சம்திங். இதில் மினிமமாக இருக்கிறது நம்ம கேரளா, ரொம்ப எஜுகேட்டட்லாம் சொல்கிறோம். கேரளாவில் 10,000 சம்திங் 2020. 2022 15,000 சம்திங். தமிழ்நாட்டில் கம்பேரிட்டிவ்லி தமிழ்நாடு பெட்டர். இது சரின்னா நான் சொல்ல வரல, எண்ணிக்கை குறைவு. இது கிரைம் அகெயின்ஸ்ட் எஸ்சி நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் எம்பி யூபிலலாம் 2020 12,000, 2022 15,000 சம்திங். இங்கே ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது வெஸ்ட் பெங்காலில் ரொம்ப குறைவு, 100 சம்திங் தான் இருக்குது. இப்போ என்னன்னா, இது நான் தமிழ்நாடு ரொம்ப நல்ல மாநிலம் அப்படி இப்படிலாம் சொல்லி உங்கள்கிட்ட காமெடியெல்லாம் பண்ண வரலை. விஷயம் என்னென்னா, இது ஏன் குறைந்திருக்கிறது? வெஸ்ட் பெங்காலில் ஏன் எஸ்சிஎஸ்டிக்கான வன்முறை குறைந்திருக்கிறது? 100 சம்திங் இருக்குது. இங்கே ஏன் தமிழ்நாட்டிலையும் இது குறைஞ்சிருக்குது? கேரளாவில் ஏன் இது குறைவாக இருக்குது? பெண்களுக்கு எதிரான வயலன்ஸு கம்பேரிட்டிவ்லி தமிழ்நாடு ஏன் பெட்டராக இருக்கிறது? ஸோ இந்த ஹோல் சிஸ்டம், இந்த ஒரு ஃபியூடல் சிஸ்டம், இது அரசாங்கத்தை இதை விட அதிகமாக தான் இருக்கும். நான் இது கரெக்டான புள்ளி வர நான் சொல்ல வரலை, இதை விட அதிகமாக இருக்கும். நான் சொல்கிறது குறைந்தது தான் சொல்கிறேன். இது ரிப்போர்ட்டட். இன்னும் நிறைய ஃபார்ம்ஸ் ஆஃப் கிரைம்ஸ் இருக்குது. இந்த மாதிரியான ஒட்டுமொத்த கிரைம்ஸில் தலித் பிரச்சனை மிக முக்கியமான பிரச்சனை. நம்ம அதை டிக்ளைன் பண்ணவே இல்லை. இங்கே ப்ராப்ளம் என்ன இருக்குன்னா, கலோனியல் பீரியடில்
மாடர்ன் பவரை அக்சஸ் பண்ணுறதற்காக எப்படி தங்களை டாமினன்ட் காஸ்ட்டாக இருக்கிற ஃபியூடல் காஸ்ட்டாக இருந்த தங்களை சீர்திருத்தி கொண்டார்களோ, தங்களை சீர்திருத்தி கொண்டது என்பது கடலை தாண்டணுங்கிறது தங்களுக்கு மட்டும் இல்லை, அவர்கள் இவங்கள்ட்ட தீண்டாமையை பின்பற்றக்கூடாது, அவங்களுக்கு தேவையானதையும் கொடுக்கணுன்றதையும் தன்னை திருத்திக்கிட்டான். நீங்கள் அம்பேத்கருடைய கோட்டில் சொல்லுவார், நீ என்ன பார்த்து பாவப்படாத, உன்னை நீ திருத்தப்பட வேண்டியது நீ தான் அப்படின்னு சொல்லுவார். உண்மையில் அன்று பிராமணர்களும் ஜாதி திராவிடர்களும் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறது தப்புன்னு திருத்திக்கிட்டாங்க. போஸ்ட் கலோனியல் பீரியடில் என்ன நடக்குதுன்னா, இந்த பிராமின் அப்புறம் மற்ற லேண்டட் ஜென்ட்ரி கம்யூனிட்டிலாம் பவருடைய வேறு ஃபார்ம் பவருக்குள்ளே போயிட்டாங்க. அக்ரஹாரம் இன்னைக்கு அவங்களுக்கு தேவையில்லை, தமிழ்நாடு யூனிவர்சிட்டிஸ் அவங்களுக்கு தேவையில்லை, ஏன்னா அங்கே எதுவுமே இல்லை. கம்பேரிட்டிவ்லி அதை விட நல்ல க்ரீம் இருக்குது. ஸோ அவங்க சென்ட்ரலுக்குள்ளே போயிட்டாங்க, அமெரிக்காவில் போயிட்டாங்க. இங்கே ரொம்ப முக்கியமானது என்னென்னா, இதுவரைக்கும் இருந்த பிராமின் டாமினேஷனை எதிர்த்த இயக்கம் ஒரு 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 சர்டன் பாயிண்ட்டுக்குள்ளே காம்ப்ரமைஸ் பண்ணுது. எனக்கு மத்திய அமைச்சர் கூட அதெல்லாம் தேவையில்லை, லோக்கலில் சிஎம் போது லோக்கல் அமைச்சர் போதுன்னு இங்கே இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட ஜாதிகள் இந்த ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதை எதிர்த்து பெரிய அளவுக்கு ஏன் இயக்கம் தலித் மூமெண்ட்லேருந்து பெரிய ஸ்ட்ராங்காக இல்லைன்னா, நம்ம ரொம்ப பேசாமல் விட்டுட்டு போயிட்டுருக்கிற வர்க்க வளர்ச்சி. எல்லா ஜாதிகளிலும் ஒரு வர்க்கங்கள் உருவாகி இருக்குது. டெய்லி லேபராக இருக்கிறவன், கேரா பிளாட்ஃபார்ம், யூனிவர்சிட்டி கல்லூரி ஒரு மிடில் கிளாஸ் லைஃப், ஒரு பணக்காரவர். ஸோ இப்போ இவங்க தங்களுடைய வர்க்க நிலையை தக்க வைக்கணும் அப்படின்னு சொன்னால் அவன் இன்னொரு காம்ப்ரமைஸை உருவாகுறான். இது நீங்கள் பிரச்சனையை பேச ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுடைய வர்க்க நிலை பாதிக்கப்படும். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு விதமான தேக்க நிலை, அதுவும் குறிப்பாக 90களுக்கு பிறகு ஒரு பெரிய தேக்க நிலை இருக்குது. இந்த தேக்க நிலை நீங்கள் 1953-50s உள்ள வயலன்ஸுக்கும் 1990s பின்னாடி நடக்கக்கூடிய சமூக பிரச்சனைகளும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் அதை விவாதிப்பது என்பது ஆழமாக இருக்காது, ஒரு மேம்போக்காக அல்லது குற்றச்சாட்டுகளை வாசிப்பதாக இருக்கும். ரொம்ப முக்கியமானது, நான் பிகினிங்கில் ஆரம்பித்தது ஒரு கவர்ச்சிவாதம் அப்படின்னு ஆரம்பித்தேன். இந்த கவர்ச்சிவாதம் எப்படி இருக்குது? தமிழ்நாட்டுடைய நேச்சுரல் ரிசோர்ஸஸ் எல்லாம் மலையாளிகளும் தெலுங்கர்களும் கொள்ளையடிச்சுக்கிறாங்க, நமக்கு கிடைக்கலையே. இது ஒரு இனக்கவர்ச்சி, மொழி வழியான ஒரு இனக்கவர்ச்சி. இங்கே அவங்க எந்த அரசியலை மறந்துட்டு அல்லது ப்ரீ பிளான்டோ பேசக்கூடாதுன்னோ கடந்து போகிறாங்கன்னா, குளோபலைசேஷன் கான்டெக்ஸ்ட். இந்த ப்ரைவேட்டைசேஷன் ப்ராசஸை எனக்கு தெரிஞ்சு 90கள் 2000களில் கொஞ்ச காலமாக இடதுசாரிகள்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ தலித் மூவ்மெண்ட்டோ மற்ற காஸ்ட் மூவ்மெண்ட்டோட ஸ்டாண்ட் என்னென்னா, நம்ம அவனை எதிர்க்கவும் வேண்டாம் ஆதரிக்கவும் வேண்டாம், இப்படியே வேடிக்கை பார்ப்பேன்னு சொன்னாங்க. இன்றைக்கி அது உங்களை ரொம்ப கடிக்குது. இப்போ இதில் உருவாகின இந்த வேடிக்கையை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த கவர்ச்சி, கவர்ச்சிக்கான ஒரு ஐடியாலஜி இருக்குல்ல, அது எங்கேருந்து கிடைக்குதுன்னா ஐடென்டிட்டி பாலிட்டிக்ஸ். இப்போ இங்கே என்னென்னா, இவங்க எப்படி இந்த குளோபலைசேஷனை மறந்துட்டாங்க, தமிழ்நாடு ரிசோர்ஸஸ் தான் மலையாளிகளோ தெலுங்கர்களோ கொள்ளையடிக்கிறாங்கன்ற விஷயத்தில் கேரளாவில் பிளாச்சிமடா இஷ்யூ பிரச்சனை பெருசாக நடந்தது, கோக்கு பிரச்சனை. அதுவும் ஒரு நேச்சுரல் ரிசோர்ஸ் பிரச்சனை தான். இப்போ அதே மாதிரி ப்ரைவேட்டைசேஷனுக்காக நீங்கள் நேச்சுரல் ரிசோர்ஸை எதுவும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண மாட்டீங்களா, இந்த கொஸ்டின்லாம் இருக்குது. நேச்சுரல் ரிசோர்ஸஸை ப்ரைவேட்டைசேஷன் ப்ராசஸ்னால நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறோம், இது கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்னு பேச ஆரம்பித்தாங்க. ரைட்? இப்போ இங்கே அடிப்படை என்னன்னா, ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி, ப்ரைவேட்டைசேஷன், தனி சொத்துடைமையுடைய இந்த வளர்ச்சி அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால தான் எல்லா ஜாதி இயக்கங்களிலும் 2-3 டீமாக அரசியல் இயக்கங்களை அலையன்ஸ் வச்சுக்கிறோம். சமீபத்திய எலெக்ஷன் அலையன்ஸ் ரொம்ப சாட்சி. நீங்கள் சுதந்திரத்துக்கு முந்தைய காலத்தில், அதற்கு பிந்தைய காலத்தில் இப்போ பேசப்படக்கூடிய அரசியல் டிபேட்டை கவனிங்க, பேச்சாளர்களுடைய பேசுகிறத கவனிங்கள, ஒரே ஒப்பாரியாக இருக்குது, எமோஷனலாக இருக்குது. பாலிட்டிக்ஸ் இஸ் ரேஷனல், பாலிட்டிக்ஸ் இஸ் சயின்ஸ், பாலிட்டிக்ஸ் இஸ் ஹியூமனிட்டி.
ஆனால் ப்ரெசன்ட் கான்டெக்ட்ஸில் என்ன நடக்குது, ரொம்ப எமோஷ்னலாக எங்கள் குடும்பத்தை பிரிச்சுட்டாங்க, அவங்கள அப்படி பிரிச்சுட்டாங்க, இப்படியான ஒரு எமோஷனலாக தான் பேசுகிறாங்களே தவிர அரசியல் பேசப்படவில்லை. ஆனால் உண்மை என்னன்னா இதுதான் இப்போ அரசியல், பேசாதது என்பது தான் அரசியல். ஸோ அப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா, இந்த டீபொலிட்டிசைசேஷன் இந்த ப்ராசஸில் சோசியலில் நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை பேசுவதற்கான ஒரு சோசியல் ரிஃபார்ம் மூவ்மெண்ட் ஒரு 4 நூற்றாண்டுக்கு மேலே நில் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருந்துட்டு இருக்கு. ஸோ இது இப்போ என்ன நடக்கும் இன் ஃபியூச்சரில், இதே இன்னும் கண்டினியூ ஆச்சுன்னா இந்த வயலன்ஸ் நிறைய வடிவங்களில் இருக்கும். வயலன்ஸ் ஃபார்ம்ஸ், கிரைம்ஸுடைய ஃபார்ம்ஸும் நிறைய வடிவங்களில் வந்துருச்சு. எக்கனாமிக் கிரைம்ஸ் இருக்குது, அது இதுன்னு இருக்குது. நீங்கள் கலோனியல் ரெக்கார்டை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ரெக்கார்டில் ஒரு 4 வகையான கிரைம் தான் இருக்கும். மர்டரு, டெக்காய்ட்டு, இதுதான் இருக்கும். ரேப்பு, டவுரி டெத்து எல்லாம் புதுசு. இது ரேப்போடைய டேட்டாவை 1970ஸ்க்கு அப்புறம் தான் வருது. ஸோ இது அன்னைக்கு பிரச்சனைகள்லாம் கிடையாது. ஸோ அப்போ இல்லைன்றது இல்லை, இன்னைக்கு மாதிரி அன்னைக்கு இல்லை. ஸோ அப்போ இந்த ப்ராசஸ் இன்னும் அதிகமாக ஃபார்ம்ஸ் வயலன்ஸோடைய ஃபார்ம் இன்னும் நிறைய அதிகரிக்கும். அப்படிங்கிறத விட நீங்களே உங்களை குத்திக்கிட்டு அடிச்சுக்கிட்டு சாகிற போக்குகளும் இன்க்ரீஸ் ஆகும். எனக்கு என்னென்னா, இன்னொரு வகையில் பார்க்கும்போது குளோபலைசேஷனுக்கு பிறகு உருவான தொழில்கள் இருக்கு இல்லையா, அந்த தொழில்கள் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு பட்டப்படிப்பு முடித்து இன்ஜினியரிங்கோ ஏதோ ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படித்து நீங்கள் அதுவும் க்ரீம் ஆஃப் த காலேஜஸில் படிச்சிருக்கணும். அப்படி படிச்சிருந்தா நீங்கள் சாஃப்ட்வேர் ஐடிக்குள்ளேயோ இல்லை பெரிய எம்என்சிக்குள்ளேயோ உள்ள நுழைய வாய்ப்பு இருக்குது. அந்த கல்வி அல்லாதவர்கள், அந்த கல்வி கிடைக்காதவர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு பெரிய அளவில் தொழில்கள் உருவாகலை, பெரிய அளவில் தொழில்கள் உருவாகலை. அப்போது இந்த ஒரு கேப், இந்த இந்தியாவில் ஃபார்மல் செக்டார்ன்றதே வெறும் 7% தான். எல்லாம் மத்திய மாநில அரசு வேலைகள் உட்பட தனியார் வேலைகள் உட்பட எல்லாம் ஒட்டுமொத்தமாக இருக்கிறது வெறும் 7%. அப்போது இப்படி இருக்கும்போது நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு வேக்கும் இங்கே இருக்குது, வேலை வாய்ப்புக்கான வேக்கும்ன்றது அங்கே இருக்குது. சமூக மாற்றத்தை பற்றி பார்க்கும்போது யாரால் இந்த குளோபலைசேஷனால் உருவாக்கப்பட்ட வாய்ப்புகளை தக்க வச்சுக்க முடியுது அப்படின்னு பார்க்கும்போது 2ஆம் தலைமுறை 3ஆம் தலைமுறை பட்டதாரிகள் அதை தக்க வச்சுக்கிறாங்க. பிற பின்புலத்திலிருந்து வரக்கூடிய முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கோ இல்லை சமூக பொருளாதார அளவில் பின்தங்கி இருக்கக்கூடிய இல்லை தமிழ் வழியில் படிச்சுட்டு தமிழ் வழி கல்லூரி படிச்சுட்டு வர்றவங்களுக்கோ இந்த வாய்ப்புகள் இல்லாமல் இருக்குது. ஆக இதனுடைய தொடர்ச்சியாக பார்க்கும்போது லாக்டவுனுக்கு பிறகு ஏற்பட்ட மாற்றம், லாக்டவுனில் நிறைய இந்த சிறு சிறு தொழில்கள் அடிபட்டு எல்லாம் திருப்பி கிராமங்களுக்கு போகிறாங்க. கிராமங்களுக்கு போகும்போது கூட அந்த காலகட்டத்தில் நிறைய சாதிய வன்முறைகள் வந்தது. நான் அதை எப்படி பார்த்தேன், எப்படி புரிஞ்சுக்க முடிஞ்சது அப்படின்னா, கிராமத்திலேருந்து வெளியில் வந்த தலித்துகளோ சரி இல்லை பிற ஒடுக்கப்பட்ட சாதிகளோ சரி வெளியில் வேறு தொழிலில் சம்பாதிக்க ஆரம்பித்து அதில் கிராமத்தில் இருக்கக்கூடிய சமூக பொருளாதார கட்டமைப்பை விட்டு மீண்டு சுயமாக ஒரு தொழிலை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது இல்லையா. அந்த வாய்ப்பிலிருந்து மறுபடியும் துண்டிக்கப்பட்டு திருப்பி கிராமத்துக்கு போகும்போது கிராமத்தில் மறுபடியும் அதே சாதிய படிநிலை, சாதிய ஆதிக்கத்தை ஆதிக்க சாதிகள் தக்க வைப்பதற்கான ஒரு சூழல் ஏற்பட்டது. அதுதான் லாக்டவுனில் நம்ம ரிவர்ஸ் மைக்ரேஷன் நடக்கும்போது ஏற்பட்ட வன்முறைகள். அதன் தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் என்ன வருது அப்படின்னா, நிறைய லாக்டவுனுக்கு பிறகு பொருளாதார மீட்சின்றது எப்படி இருந்தது அப்படின்னா, முதல்ல மீண்டதுன்றது நான் பார்க்கும்போது அது ரியல் எஸ்டேட் தான் மீண்டுச்சு. எப்படி ரியல் எஸ்டேட் மீளுது அப்படின்னா, கிராமத்தில் அதாவது நகரத்துலேயும் சரி கிராமத்துலேயும் சரி வருவாய் இல்லாமல் கடன் வயப்பட்டவர்கள், கடந்த அந்த லாக்டவுன் 2-3 வருஷத்தில் கடன் வயப்பட்டவர்கள் தங்களுடைய சொத்தை விற்று அவங்க தங்களை தக்க வச்சுக்கக்கூடிய நிலைமைக்கு போகிறாங்க. இதில் தொடர்ச்சியாக வருமானம் மீட்டி கொண்டிருந்தவர்கள் மறுபடியும் நகரங்களில் வாங்க முடியாமல் பெரிஃபெரியில் போய் அர்பன் பெரிஃபெரியில் போய் சொத்துக்கள் வாங்குற இது நடக்குது. இந்த மாற்றம் நடக்குது. இதில் யார் மறுபடியும் நிலத்தை இழந்திருக்கா அப்படின்னு பார்க்கும்போது 1/2 ஏக்கர் 1 ஏக்கரை வச்சுட்டு 20 சென்ட் 30 சென்ட் வச்சுருக்கவங்க அவங்களுடைய நிலத்தை இழக்கிறாங்க. அப்போது
மறுபடியும் இதை பார்த்தோம் அப்படின்னா முதல்ல நீங்கள் தொடங்கின பாயிண்ட்டுக்கு வரும்போது இங்கே இருக்கக்கூடிய பெரும் நிலம் உரிமையாளர்கள் எல்லாமே யாரும் சம்பாதித்து நிலம் வாங்கியவர்கள் அல்ல, சாதியால் கிடைத்தது. சாதி அமைப்பாலும் சாதி அதிகாரத்தாலும் புனித அதிகாரத்தாலும் அவங்களுக்கு கிடைச்சிது. அதை வந்து அவங்க நவீன கேபிட்டல், மாடர்ன் கேபிட்டல் அவங்க மாற்றிக்கிட்டாங்க. அது எஜுகேஷன் மூலமாகவோ இல்லாட்டி வந்து பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி டிவிஎஸ் மாதிரியோ இல்லை வந்து பெரிய பெரிய நிறுவனங்களாகவோ அதை மாற்றிக்க முடிஞ்சுது அவங்களால. இதில் தனக்கு சொந்த வீடை கூட அரசு ஓசியாக கொடுத்தாதான், அரசு வந்து திட்டங்கள் மூலமாக கொடுத்தா மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். நான் காரணையில் நான் சமீபத்தில் பார்த்தது கூட எனக்கு மிகுந்த அதிர்ச்சியாக இருந்தது. என்ன அப்படின்னா, அரசு கொடுத்த தொகுப்பு வீடுகள் கூட நான் 2006 பார்க்கும்போது இருந்த நிலையவும் 2026 நான் இப்போ பார்த்தபோது அது சிதிலமடைஞ்சு அதை வந்து அவங்க திருப்பி மெயின்டைன் பண்ண முடியாத லெவலில் நிறைய குடும்பங்கள் இருக்காங்க. ஆக தொடர்ந்து பார்க்கும்போது ஒரு பொருளாதார ரீதியான ஒரு சுரண்டலுக்கு அடித்தள மக்கள் உட்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த சுரண்டலேருந்து இந்த நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி எப்படி வந்து பார்ப்பனியம் வந்து என்கிட்ட இருக்கிற ஸ்கில்லை தீட்டுன்னு சொல்லி இந்த உழைப்பை சுரண்டுச்சோ, அந்த பேசிக் வேல்யூ ஆஃப் லேபர் இருக்கு இல்லையா, பார்ப்பனியம் நிர்ணயித்த வேல்யூ ஆஃப் லேபர் இருக்குல்ல, அதுலேருந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய மினிமம் வேஜஸ் ரொம்ப ஒன்றும் மாறுபடலை. ஆக இன்றைக்கி இருக்கக்கூடிய சமூக பொருளாதார சூழலில் நான் இன்றைக்கி எனக்கு மினிமம் வேஜஸ் இன்றைக்கி லாக்டவுன் அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 375 ரூபா, இன்றைக்கி வேணால் அது வந்து ஒரு 675 ரூபாயில் இருக்குது இப்போது மினிமம் வேஜஸ். இப்போது இதை பார்க்கும்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய விலையேற்றம், விலைவாசி உயர்வு, இதன் மூலமாக நம்ம வந்து மறுபடியும் மேலும் அடித்தள மக்கள் சுரண்டப்படுகிற சூழலுக்கு தான் போகிறாங்கன்றது வழியாக பெருசாக மீள்வதற்கான வாய்ப்பு இல்லைன்னு நான் பார்க்குறேன். இதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? ஓரளவுக்கு உண்மை. நீங்கள் அம்பேத்கர் வந்து எனக்கு பல நேரம் தோன்றது ரொம்ப நேரவாக சுருங்கி படிச்சுட்டாங்க அப்படின்னு பல நேரம் தோணும். இப்போ அதுவும் படிக்கிறாங்களாங்கிற சந்தேகம் இருக்கும், தப்பாக எடுத்துக்கிறாங்க யாரும். ஏன்னா நான் தொடர்ந்து அம்பேத்கர் மார்க்ஸோட எல்லாம் அப்படி ரொம்ப கம்பேரிட்டிவாக நான் வாசிக்கிற கல்ச்சர் என்கிட்ட உண்டு. அம்பேத்கர் தீண்டாமை பார்வை இருக்குல்ல, பயங்கரமாக இருக்கும். உலகத்திலே ஒரு ஒஸ்ட்டு ஃபார்ம் இது கிடையாது, இது மாதிரி வேறு எங்கேயுமே இல்லைன்னு. இது வந்து ஜாதி இந்துக்களுக்கு ஒரு தங்க சுரங்கம் மாதிரி நல்ல சுரண்டான். இதை வந்து இது ஸ்கில் தலித்து, இதை வந்து நம்ம ஸ்கில்லுன்னு சொல்கிறோம். அது என்ன, நான் கண்டினியூஸாக அதை டிக்ளைன் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். இட்ஸ் நாலேஜ். ஏன் நாலேஜ் இல்லைன்னா உனக்கு எதுவும் கிடையாது, நீ அம்மனமாக தான் தெரியணும். நான் தான் சோறு போட்டேன், அந்த நாலேஜ் என்கிட்ட தான் இருந்தது, நான் தான் ட்ரெஸ் பண்ணேன், அதுக்கு பண்ணேன், அதுக்கான துணியை தச்சுனது நான் தான் சுண்ணாம்பு உற்பத்தி பண்ணேன், நீ கட்டடம் கட்டினேன், எதுவுமே உன்கிட்ட கிடையாது. எல்லாமே இன்று எஸ்சி, எம்பிசி, சில பேர் பிசியில் இருக்கிறாங்க. இந்த பட்டியலில் இருக்கக்கூடிய மக்களின் நாலேஜ் தான். இந்த நாலேஜ் வந்து மாடர்னிட்டியில் சயின்ஸாக மாடர்ன் ரொம்ப பவர்ஃபுல்லான இதாக மாறும்போது பிராமின்ஸ் அதை ஆக்குப்பை பண்ணுறாங்க. அம்பேத்கர் ரொம்ப கிளியராக சொல்லுவார், இந்த மாடர்ன் டைமில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸும் உன்னுடைய சர்வைவலுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணாது. நீ மேலே உன்னுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்கு எது அவசியம்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கோர்ஸ் தான் உன்னை காப்பாற்றும். இதை இவங்க படிக்கிறதுக்கு இந்த பாடத்தை கொடு அப்படின்ட்டு. ஆனால் அதுக்கு அவர் பேசுகிற விஷயங்கள் நிறைய இருக்கும், அதுக்குள்ளே போகலை. ஸோ ஆனால் இன்றைக்கி நிலைமை என்ன, நம்ம அடிக்கடி நாங்கள் பேசியிருக்கிற விஷயந்தான். சயின்ஸில் தலித் மாணவர்கள், எஸ்சி மாணவர்கள் இருக்கிறாங்களான்னா எஸ்சி எம்பிசி மாணவர்கள் ரொம்ப குறைவாக இருக்கிறாங்க. ஆர்ட்ஸ் காலேஜஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்சி மாணவர்கள் தான் நிறைய கோர்ஸ் எடுத்திருப்பான். ஆர்ட்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி இதுக்குள்ளே தான் இருப்பான். இங்கிலீஷில் போகிறது கொஞ்சம் பயப்படுவான். அதிகம் அடுத்து போனால் பாட்டனி, சுவாலஜி, பேசிக் சயின்ஸில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி கூட இருக்காது. ஸோ இப்போ என்ன பாயிண்ட்டுனா, எது அந்த காலத்தில் வாழ்வதற்கு தேவையான படிப்பு இருக்கிறதோ அதை அவங்களால படிக்க முடியல. இவன் படிச்சுட்டு என்ன வேலைக்கு போகிறானே அவனுக்கும் பிளான் இல்லை. ஸோ இப்போ இது நீங்கள் இந்த ப்ராசஸ் ஆக ஆக என்ன நடக்குதுன்னா, திரும்ப கிராமத்துக்கு அவனுக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லை. உண்மையிலேயே நீங்கள் சென்னையை சுற்றி இந்த மேம்பாலங்கள் இருக்குல்ல, மேம்பாலத்துக்கு கீழே வசிக்கிறவங்க ஒரு இந்த தக்காளி பொட்டி இருக்குல்ல, தக்காளி பொட்டி தான் அவனுக்கு பீரோ, தக்காளி பெட்டி தான் அவங்களுக்கு அடுப்பு, எல்லாமே அதுதான். இவங்களாம் யார்? இந்த நடைமேடை வாசிகள் எங்கேருந்து உருவாகினாங்க? சென்னை சிலமை எடுத்து பாருங்கள். சில வீடியோஸ்லாம் இடையில பார்க்குறப்ப
உண்மையில் பெரிய குற்ற உணர்வாக இருக்குது. கழுகுன தண்ணியை ஊற்றுறதுக்கு இடம் இல்லை, ஆண் பெண்ணுக்கு ஒரு ப்ரைவேசி இல்லை. ஸோ ஆனால் வந்து சமகால அரசியலில் பேசக்கூடிய தேசிய மொழிவழி தேசியமோ நேஷனல் பெருமை அந்த ப்ரௌடாக பேசுகிறதுல எங்கேயுமே ஒரு மிடில் கிளாஸுடைய கக்கூசு சைஸாக வீடு இல்லை. மிடில் கிளாஸுடைய வீடு பெரிய பணக்காரர்களுடைய ஸ்விம்மிங் பூல் சைஸ் இல்லை. ஆனால் நம்ம நேஷனல் இது பேசிகிட்டு இருக்கிறோம், அது வேறு விஷயம். ஸோ இப்போ இந்த வர்க்க பிரச்சனைகள் எல்லாம் இதாகிறப்ப வந்து இது இவங்களுக்குள்ள ஒரு தொடர்ந்து கான்ஃப்ளிக்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டு இருக்குது. இது வந்து நேஷனல் லெவலையும் இந்த ப்ராசஸ் இப்படியே கண்டினியூ ஆயிடுச்சுதுன்னா சர்வைவல் கொஸ்டின் வயலன்ஸும் அதிகமாகும் அப்படிங்கிறதுல இந்த இதுதான் நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூகத்தில் இருக்கக்கூடிய சமூக பொருளாதார அமைப்பு, இந்த பொருளாதார அமைப்பு எப்படி சாதியத்தின் விளைவாக உருவான ஒரு அமைப்பு, இதில் இருக்கக்கூடிய ஊதிய முறை கூலி முறைன்றது வந்து எப்படி சாதியத்தின் அடிப்படையில் புனிதம் தீட்டின் அடிப்படையில் உருவானது. இதில் சாதியால் திணிக்கப்பட்ட தொழிலிருந்து பிற தொழில்களுக்கு நவீன தொழில்களுக்கு மாறுவதற்கான வாய்ப்புமே இந்த சாதிய சமூக பொருளாதார அதிகாரம் தான் யார் எப்போது எந்த தொழிலிருந்து எந்த தொழிலுக்கு போக முடியும் என்பதை பெருவாரியாக தீர்மானித்துள்ளது. இந்த சூழலில் பார்க்கும்போது தொடர்ச்சியாக வந்து மாற்றங்கள் நிகழ்ந்திருந்தாலும் பெருவாரியான மக்கள் வந்து சாதியால் திணிக்கப்பட்ட விஷயங்களை விட்டு இன்னும் மீளுவதற்கான வாய்ப்புகள் இன்றி இன்னும் அதால் தீர்மானிக்கப்பட்ட தொழில்கள்லையோ இல்லை விளிம்புகள்லையோ இருந்துக்கக்கூடிய சூழல் தான் இருக்குது. இந்த விவாதத்தில் பங்கெடுத்தமைக்கு ரகுபதி அவர்களுக்கும் நன்றி. இந்த விவாதத்தில் என்னை நெறியாளுகைக்கு அழைத்த அமைப்பாளர்கள் அனைவருக்கும் தமிழ் பிரபா மற்றும் வாசுகி பாஸ்கர் மற்றும் தோழர் ரஞ்சித் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இருவருக்கும் இருங்க ஒரு நிமிஷம். இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தலைப்பை வந்து பேசியிருக்கிறாங்க. பொதுவாக இப்போ நம்ம ஒரு முறை சாதியை ஒழிக்கணும், சாதி வந்து அது இருக்கக்கூடாதுன்ற மாதிரியான ஒரு தட்டையான விவாதத்துக்குள்ள நீளம் எப்பொழுதும் போகாது. சாதி இவ்வாறெல்லாம் மனிதர் மனங்குள்ள ஊடாடுதுங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்களை தான் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் தான் சாதி எப்படி ஒரு பொருளாதார உருமாற்றமாக இங்கே மாறி நிற்குதுங்கிறத ரெண்டு பேரும் பேசியிருக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரை பற்றின குறிப்பை இங்கே நிறைய பேர் நீங்கள் கவனிக்கல, அதை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ரகுபதி ஐயா வந்து சாதி குறித்த ஆய்வில் வந்து ஈடுபட்டு இருக்கார். குறிப்பாக ஆதி மருத்துவர் சவர தொழிலாளர் ஆக்கப்பட்ட வரலாறு என்பது இவருடைய முதல் நூல். தொடர்ந்து ஆய்வு கட்டுரைகள் எழுதிட்டு வராரு. திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மனோன்மணியம் சுந்தரநாள் பல்கலைக்கழகத்தில் செயல்பட்டு வரும் சமூக விலக்கல் மற்றும் உட்கொணர்வு கொள்கை ஆய்வு மையத்தில் இணைய ஆராய்ச்சியாளராக அவர் பணியாற்றினார். பின்னர் பேராசிரியராக அரசு கல்லூரிகளில் பணியாற்றினார். தற்போது தமிழ்நாடு மாநில ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் ஆணையத்திலிருந்து உறுப்பினராக நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார் அவர். அதுக்கப்புறம் நம்ம நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் பதில் சொல்கிறவங்களுக்கு இணையாக நெறியாள்கை செய்கிறவர்களும் மிகப்பெரிய ஒரு பர்சனாலிட்டியாக தான் நாங்கள் முன்வைக்கிறோம். ஸோ அதை பற்றின அவங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப முக்கியம். ஜெரோம் சாம்ராஜ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரத்துறையில் உதவி பேராசிரியராக பணியாற்றுகிறார். மற்றும் தலித் நில உரிமை, சுற்றுச்சூழல் பொருளாதாரம் மற்றும் தலித் வரலாறு குறித்த ஆய்வுகளில் ஈடுபட்டு வருகிறார். தமிழகத்தில் தலித்துகளுக்கு நிலம் பற்றிய கேள்வி, சாதி மற்றும் நில உரிமை, வேளாண் பொருளாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல் பொருளாதாரம் ஆகியவற்றில் கவனம் செலுத்தி வருகிறார். தலித்துகளுக்கான நிலம் குறித்த கேள்வி ஒரு வரலாற்று பார்வை என்கிற தலைப்பில் தனது PhD பட்டத்தை அவர் முடித்துள்ளார். இவங்க ரெண்டு பேருக்கும் நீங்கள் உங்களுடைய கரவொலிகளை தட்டலாம். இவர்கள் இருவருக்கும் நினைவு பரிசை வழங்க